அப்பந்தான் அவன் ஃபுல் டென்ஷன் ஆகி இடிச்சுட்டு தள்ளி நம்மளை சரிச்சு போட்டு போவான். அங்கே பார்த்தீங்களா, நான் அந்த மாதிரி தான் பண்ணுவான்லு தெரிகிறதா நேராக. ஒரே நிமிஷம் வா, சரியான வெயில். எப்போ எடுத்தாலும் சிக்னல் டிராஃபிக் தான். இங்கே ஒரு மனசாட்சி இருக்கா? எங்கள் ஃபோனை நோண்டிக்கிட்டு அவ பாட்டுக்கு போகிறான். வேற சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. கேமரா 4Kல இருக்குன்னு நினைக்கங்க. அப்போ ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக ஏறும். அதான் ஒரே நிமிஷம் வா, சரியான வெயில். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 23. ஸோ நம்மளோட 1 lakh சீரீஸில். ஸோ நேற்று நான் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தேன் அப்படின்ட்டு நான் நேற்று வீடியோட கடைசியில் காமிச்சிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து கிவ்அவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 5000 கிவ்அவே. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கடைசி இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் பேக்கு 5000 கிவ்அவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிவ்அவே இருக்குது நம்மளோட இதில். இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் ஓடிட்டுருக்கு. எதுக்கு அப்படின்னா, நம்ம 1 lakh சம்பாதிக்கிறோம். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ப்ராஃபிட் கொடுக்காண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன். ஸோ 5 பேருக்கு கிவ்அவேங்கும்போது 25000 ஆச்சு. 25000 நான் கொடுக்குறேன். 1 lakலேருந்து 25000 எடுத்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்க்கும்போது இடையில நான் வந்து என்னென்ன ஆர்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன் அதெல்லாம் பற்றி போடுவேன். ஸோ செம்ம வெயிலுங்க, இங்கே பயங்கரமாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. மூச்சு விட்டால் கூட அந்த மூச்சு இழுக்கிறோம் தெரியுமா, காற்று. அது கூட அந்த கேப்புக்குள்ளோடி ஹீட்டான காற்று போகுது. மூக்குக்குள்ளே அப்படி ஹீட்டாக போகிறது நம்மளுக்கு அப்படி அந்த ஃபீல் ஆகுது. சொல்லுவாங்களா, தீக்குள்ளே நிற்கிறேன்பாங்களா. ஸோ இதுதான் போல். ஸோ தீமில் போய் டாப் அப் பண்ணோம். ஏன்னா 400 சில்லற மைனஸ் ஆயிடுச்சு. எங்கே பண்ணலாம்? அதில் நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான்ல, அப்புறம் எங்கே போனான்லு எவா, சரியான ஹீட்டுங்க. வாங்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வாங்கும்போது ஏன் கேமரா பண்ணலாம் அப்படின்னா, கேமரா ஆன் பண்ணலன்னா பயங்கர வெயில். ஸோ நான் ரூம்லேருந்து வரும்போது கொஞ்சம் தூரம் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா ஆஃப் பண்ணி கலத்தி பாக்கெட்டில் வச்சிட்டேன், கேமரா மொபைல் எல்லாத்தையுமே. எதுக்குன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்து. ஸோ அப்புறம் கேமரா மூஞ்சோடு சேர்த்து கேமரா வெடிச்சிட விட பார்த்திங்களா, அதனால் கேமராவை மட்டும் கலத்தி பேக்கில் வச்சிட்டேன். ஸோ இது 2வது ஆர்டர் இன்றைக்கி 23யோட 2nd ஆர்டர். ஸோ ஓ மை காட், இவ்வளோ வெயில் அடிக்கி. இது ஃப்ரீ டைனுங்க. இங்கேயே வந்து நின்றுறான்ல. எதுக்குன்னா, இப்படி நின்றுட்டான்னு வைங்களேன், அதில் அந்த கேப்பில் ஓடி உள்ளே ஏறிடுவான்ல. அப்போ பின்னால் இருக்கும், பின்னாலே நின்றுட்டு இருப்பான். இவனில் மட்டும் இந்த சைடில் பூந்து போகிறவன் மட்டும் பூந்து உள்ளே போயிட்டே இருப்பான்ல, பின்னால் இருக்கும் இருந்துகிட்டே இருப்பான். அப்போ அவன் காண்டாவானா, அப்போ அப்புறம்தான் அவன் ட்ரிகர் ஆவான். அப்பந்தான் அவன் ஃபுல் டென்ஷன் ஆகி இடிச்சுட்டு தள்ளி நம்மளை சரிச்சு போட்டு போவான். அங்கே பார்த்தீங்களா, நான் அந்த மாதிரி தான் பண்ணுவான்ல தெரிகிறதா நேராக. ஸோ வெரி பேட். 2 பேரால் எவ்வளோ டிராஃபிக் ஆகிருக்கு பாருங்க. ஃப்ரீ லைனே இவ்வளோ டிராஃபிக் ஆகும்போது வண்டியில் பிரேக் வேறு, கால் பிரேக் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக மிதிக்க வேண்டியிருக்கு. லைட்டாக கால் வச்சா போதும் மிந்தி, இப்போ ஃபுல்லாக மிதிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்தளவுக்கு பிரேக்கு ரைட் இருக்குது. அடிக்கடி பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இங்கே அதிகமாக பிரேக் பண்ணி பிரேக் ரொம்ப தேஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் அதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே ஒரு 4-5 பேர் இப்படி சொல்லினோன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே. ஸோ நான் அதில் வந்து எதுவுமே கண்டென்ட்டுக்காக சொல்லலை, அது ரியலாகவே அதுதான்.
ஸோ ஃபுல் லைஃபாக அப்ராடில் வேலை பார்த்து சம்பாதிச்சு ஸோ ஃபேமிலியை ஃபஸ்ட்டு நல்லா ஆக்கிவிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ எனக்கு அப்புறம் உள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம பணம் சம்பாதிச்சு வைக்கணும்ல, ஸோ அப்படி ஒரு ஐடியா. அதனால தான் அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ எதுவுமே ஃபேக் கிடையாது, அது எல்லாமே ட்ரூ ஒரிஜினல். ஓகே, ஸோ யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி டேட் 23யோட செகண்ட் ஆர்டர் இப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5:18 ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இந்த டே இன்றைக்கி 12 முடிஞ்சு அடுத்த நாள் அந்த 1 ஆகும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸோ 9 o'clock வரைக்கும், மார்னிங் 9 o'clock வரைக்கும், இயர்லி மார்னிங் 1 o'clock ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 9 o'clock வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 40 ஆர்டர் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் நம்ம சொன்ன ஒரு கணக்குக்கு வர முடியும். அதனால நான் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா, எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணுன்னா எக்ஸ்ட்ரா மணி நேரம் வேலை பார்க்கணும். ஸோ அதை தான் பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க போகிறேன். அப்புறம் 9 மணிக்கு முடிச்சுட்டு எப்படியும் போய் 10 மணி ஆயிரம் ரூமுக்கு போய் சேர்றதுக்கு. 10 மணிக்கு தூங்கினேன்னா ஒரு 6 மணி இல்லை 7 மணிக்கு எந்திப்பேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் திருப்பி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு திருப்பி வந்து திருப்பி வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ ஃபஸ்ட்டு வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். ஏன்னா காசு அந்தளவுக்கு நிறையா தேவைப்படுதுங்க. பெருசாக வந்ததுலேருந்து பெருசாக எதுவுமே இது பண்ணல. ஸோ இனி சம்பாதிக்கிறதாவது லேக்கில் சம்பாதிப்போமே அப்படின்னு ஒரு ஐடியா தான். பார்ப்போம். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்களே. ஸோ எதிர்பார்ப்புங்க நிறைய பேருக்கு இருக்கிறது எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது. ஆனால் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அந்த மாதிரியே இருக்கணும்னு சொல்லி சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது, அதுதான் அதுக்காக அதோட இதை பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா என்னோடய ஃபேமிலியிலலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே எப்பா நீ வேலைக்கே போவேன்னா இதா உன் ஜென்மம் ஃபுல்லாக வச்சு சாப்பிடுன்னு சொல்லி சம்பாதிச்சு வச்சுட்டு போகல சரிங்களா. இப்போ இருந்த கொஞ்சம் நெஞ்சத்தையும் செலவு பண்ணி தான் எங்களை படிக்க வச்சது, எங்களை வளர்த்தது எல்லாமே. ஸோ அப்படிங்கும்போது இந்த காசுலாம் பத்தாதுன்னா அதுக்கு ஏற்றாலும் நிறைய சம்பாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும். ஸோ இங்கே இதுக்கு மட்டும் ஒரு ஆட்டம் வந்திருக்கேங்க. இது ஒரு கிறுக்கு பிடிச்ச இடம். லொக்கேஷன் ஒரு சைடு காமிக்கும், கஸ்டமர் ஒரு சைடு இருப்பாங்க. அப்புறம் கஸ்டமர்கிட்ட திருப்பி வாட்ஸ்அப் பேசி வாங்கணும். இதில் ஃப்ரீ டைம் மயிரம் கிடையாது, அங்கே வரைக்கும் போய் திருப்பிட்டு வரணும். என்ன ஒரு காண்டு தெரியுமாங்க இது. ஏன்னா இதில் ஃப்ரீ டைம் இருந்ததை கல்லை வச்சு கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் போய் நான் திருப்பிட்டு வரணும். 1.3 கிலோமீட்டருக்கு வச்சுங்க. அதில் போய் திருப்பிட்டு வரணும்னு சொன்னதுக்கே 1.3 கிலோமீட்டர். என்னதான் இல்லை டேன் இருக்கு. அப்புறம் ஏன்டா எனக்கு அங்கே காமிச்ச, அதுக்குள்ளே போகணுமா? அதுக்குள்ளே எப்படி போவேன்? இல்லை ஏறி போயிடலாமா? கஷ்டம்லாம். நான் போயிடுவேன், பின்னால் இருக்க பாக்ஸ் வராத. எங்கே போனாலும் பின்னாடியே வருவேன், எங்கே போனாலும் நான் இருப்பேன். இது நான் மட்டும் தான் போகிறேன், பாக்ஸ் வராது சில இடத்துக்கு. கொடுத்தாச்சு. 3வது ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி 2 கொடுத்தா அப்புறம் 3க்காக வெயிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நினைப்பீங்க. ஓ ஆமாம், ஹெல்மெட் வேறு கீழே விழுந்துருச்சுங்க. சின்னதாக வைசரில் 2 ஸ்க்ராட்சு, கேமராவில் ஒரு அடி லென்ஸ் பக்கத்துலேயே. இப்படி தாங்க எனக்கு அந்த 360 லென்ஸ் டேமேஜ் ஆனதும் இப்படி தான். கேமராவில் கரெக்டாக கீழே விழும்போது கேமராவில் பட்டு ஒரு வாட்டம் உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி உடஞ்சிருச்சுன்னு சொல்லி 4K லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 4K லென்ஸ்லேயும் லைட்டாக ஃபஸ்ட்டு உடஞ்சிச்சு. இப்போ எனக்கு பயமே கொடுத்துருச்சு, இனிமேல் கண்டிப்பாக கீழே விழுந்து உடஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு.
ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 3வது ஆர்டர் வந்துச்சு. பின்னால் பார்பர் தான். ஆமாம், பார்பர் அது ஏதோ ஆமாம், அது ஒரு நல்ல கடை தான். நம்ம போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம போயிட்டு நம்ம நம்பரை மட்டும் எழுதிட்டு சிக்னேச்சர் போட்டால் போதும், வந்துடுவாங்க. அப்புறம் இந்த டிராஃபிக்கை நான் உங்களுக்கு 2வது தடவை காமிக்கிறது. முதல் தடவை அங்கே வரைக்கும் இருந்துச்சு, 2வது தடவை இப்போ இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான், இன்னொரு 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் ஃபுல்லாகிடும். அங்கே வரைக்கும் இன்னும் பின்னால் போயிடும். ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ டிராஃபிக் ஆகும். ஏன்னா அப்போ லீவு பார்த்தீங்களா, எல்லோரும் கார் எடுத்துகிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. டக்குன்னு எங்கள் கவர்மெண்ட் வந்து கார்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இனிமேல் பைக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிராஃபிக் குறைஞ்சிரும். ஆனால் இவங்க பைக்லாம் சூப்பர் பைக்காக இருக்கும். 1000 cc 1500 cc இந்த மாதிரி வண்டி தான் பேசுவாங்க எல்லாருமே. ஆனால் வெளியே வரமாட்டாங்க, கஷ்டம். வெளியே வர்றதெல்லாம் கஷ்டம், வெளியெலாம் வரமாட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இவங்க வெளியே வரணும். என்னெல்லாம் பண்ணுற போல கொண்டு போகிற 16 கிலோமீட்டருங்க. இந்த மாதிரி ஆர்டரே வரக்கூடாதுன்னு ஐடி பார்த்தா. ஆனால் பாருங்கள், 16 கிலோமீட்டர் 18 நிமிஷம். ஸோ 20 நிமிஷம் இதில் எனக்கு வேஸ்ட்டாக போயிடும். இப்படி இப்போ 10 நிமிஷம் வர வேண்டிய ஆர்டரு ஒரே ஆர்டருக்கு 20 நிமிஷம் வரும்போது எனக்கு ஒரு ஆர்டரு குறைஞ்சிரும். இப்படி தான் நிறைய. இப்போ போயிட்டு ரிட்டன் வரணும், அதே 20 நிமிஷம். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டருன்னு கணக்கு வச்சு வந்த மாதிரி வருது. இது வந்து இப்படி வந்துச்சுன்னா டார்கெட்டும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பண்ணணும். இங்கே ஒரு ஃப்ரீ டைம் இருந்தனால நான் தப்பித்தேன், இல்லை அப்படின்னா என்ன ஆகும். ஸோ 11 கிலோமீட்டர் 20 நிமிஷம் டிராஃபிக்கோடு காமிக்கே. சரி பரவாயில்ல, போவோம், அடித்து நாக் அவுட் பண்ணுவோம். நம்மளுக்கு தான் பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் என்ன. ஸோ பைக் ஓட்டுறதுலேயே ஒரு விஷயம் இருக்குங்க, கிளைமேட்டும் அதுக்கு ஏற்றாலும் அடாப்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்குது. இப்போ லைட்டாக சில்லாக இருந்துன்னு வைங்களேன், ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினாலுமே அது பெருசாக நம்மளுக்கு தெரியாது. அதுவே இப்போ அடிக்கிற கிளைமேட் மாதிரிலாம் இருந்துன்னா கொஞ்சம் நேரத்தில் உடம்பு டயர்டாகிடுது. இங்கே இந்த கையெல்லாம் ரொம்ப வறண்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுது. டேட் 23ல். ஸோ இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி. ஸோ நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கணும் பார்த்தீங்களா. ஸோ ஒரே நிமிஷங்க, அதான் காமிக்க போகிறேன். ஏன்னா நான் சொன்னால் நிறைய பேர் புரிய மாட்டேக்கு அப்படிங்கிறீங்க, அதேமாதிரி ஃபினிஷிங்கும் சரியில்லை அப்படின்னீங்க. ஸோ டோட்டலாக என்னடா கவர் ஆகுடா, ஏய் டேய் ஃபோக்கஸ் ஆகுடா. ஸோ 10 ஆர்டருங்க. ஸோ 23ல் வந்து 10 ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ செம தூக்கம். நாளையிலேருந்து கொஞ்சம் டைமிங் மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப ஹீட், ஸோ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் நாளையிலேருந்து டைமிங் மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ ஈவினிங் 4 to அடுத்த நாள் மார்னிங் 9 o'clock வரைக்கும். ஸோ வந்து ஒரு 12-13 மணி நேரத்துக்கு மேலே வரும் ஒர்க்கு. ஸோ பண்ணால் மட்டும் தான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். சாப்பாடு போகிற வழியில் ஏதாவது கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே சாப்பாடு சரிங்களா, சாப்பாடு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த 1 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அடுத்த மாதத்துல வந்து அதுவே பழகிரும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் வேண்டிதான். ஸோ ஓகேங்க. ஸோ 23ஓட ஆர்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ 10. ஸோ ஓகே, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.